ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை இல்லையா? நம்ம வீட்டில் வந்து எப்படி வரலட்சுமி பூஜை வந்து நான் சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறது தான் வீடியோவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஹெட்டிங்கை பார்த்து நிறைய பேர் வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆகிருப்பீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுகரை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடி வயிற்றில் இருக்கிற தொப்பை வந்து சீக்கிரமாக, அதாவது இமீடியட்டாக வந்து குறையிறத பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காது. ஒரு 15 days 1 monthக்குள்ளேயே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். அதே மாதிரி ஃபேஸ் வந்து நல்ல ஷேப் ஆகிறத உங்களால் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நமக்கு ரெகுலராக பார்த்துட்ருப்போம், கண்ணாடி பார்த்துட்ருப்போம், நமக்கு வந்து அது தெரியாது. ஆனால் மற்றவங்க நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னில் ஒரு ரேடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ளோவான ஒரு ஸ்கின் வந்து தெரியும், அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் நிச்சயமாக வந்து நடக்கும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட டாக்டரோ அல்லது நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா உங்களோட கண்டிஷன், பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நான் ஆல்ரெடி நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் சுகர் கண்ட்ரோல் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி அந்த சுகர் கிராவிங்ஸு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 2 மாதம் வந்து நான் டோட்டலாக வந்து சுகர் டச் பண்ணுறதே இல்லை, எந்த ஃபார்ம்லேயும் நான் டச் பண்ணுறதில்ல. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தும் எங்கேயாவது வெளியில் போகிறப்போ ரொம்ப அப்படியே ஸ்லிப் ஆகிடுது. அந்த சுகரு கேக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே டெம்ப்ட் ஆகி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். அது கண்டினியூவாக 10 நாள் வரைக்கும் வந்து போயிட்டே இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மைண்டை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்குண்டான ப்ராசஸ் தான் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல், மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற வேலைகள் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஸ்டெடியாக வந்து இருந்துக்கணும். அதுக்கு வந்துட்டு அப்போ தான் அந்த சுகர் கிராவிங்ஸ் வராமல் இருக்கும். இப்போது நான் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 days அப்பப்போ வந்துட்டு என்ன தான் கண்ட்ரோல் இருந்தாலும் சுகர் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது என்ன பண்ணுறேன்னா ஒரு 2-3 நாளாக வந்துட்டு நல்லா சாப்பிட்றப்போ 3 வேளையும் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றப்போ ஒரு வாய் எடுத்து போட்டோன்னா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இருக்கும். ரெண்டாவது அதை நம்ம மென்று சாப்பிட்றப்போ இன்னொரு டேஸ்ட் வரும் இல்லையா, ஒரு மாவு மாதிரியான, அதுக்கப்புறமா ஒரு லைட்டாக அதுலேயே ஸ்வீட் இருக்கிற மாதிரி, அந்தந்த ஃபுட்டுக்கு உண்டான டேஸ்ட் என்னவோ அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் எடுத்து மறக்காமல் 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்றப்போ நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு சுகர் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற ஒரு அந்த ஏக்கம் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதாவது டேஸ்ட் பட்ஸோ அந்த நாக்கு வந்து இன்னும் வேணும்னே கேட்காது. அதுக்கப்புறமா பிரெயினும் வந்து நல்லா காம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரியே தெரியும். பிரியாணியே ஒரு ஃபுல் பிளேட்டே வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நல்லா மென்று ருசித்து ரசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நாக்கில் வந்து ஒரு 2 விதமான டேஸ்ட் கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் கிராவிங்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது ஒரு மெத்தடு. ஸோ இதை நீங்கள் வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த டிப் தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.